அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீட்டிலே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ஒரு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலரில் கீழே வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் இப்போ வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா 3 மசியாக நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக செஞ்சால் இந்த டிஷ்ஷு நல்லா இருக்காது. காரம் கம்மியாக இருந்தால் தான் அந்த பன்னீரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சு இந்த மசாலா நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி விடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. 10 முந்திரியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு இப்போ அரைச்சி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் இந்த முந்திரியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மிதமான சூட்டில் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டிலே செஞ்ச பன்னீரை சேர்க்குறேன். வீட்டிலே சுலபமாக பன்னீர் செஞ்சிடலாம். ஏற்கனவே எப்படி பன்னீர் செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் சேர்த்து ஒரு கிளறி விட்ட உடனேமே கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணுறேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பாலாடை இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலாடைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வெண்ணெய் நல்லா உருகி நல்லா வெந்து வந்திருக்கு பன்னீரெல்லாம். அவ்வளோதான். இப்போது இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.